ஸோ இந்த சம்மில் ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க எஃப். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ், கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர், அண்ட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து ரெண்டு கான்ஸ்டன்ட். ஸோ பீட்டாவுடைய டைமென்ஷன் பார்க்கணும். ஸோ இந்த சம்மில் நம்ம வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எக்ஸ்போனன்ஷியல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஆல்ஃபா கேடி அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா அந்த சம்மை நீங்கள் நல்லா ரீட் பண்ணீங்கன்னு தெரியும். அதில் ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா பிட்வீன் ஆட்டம் அவங்களே கொடுத்துருக்காங்க. சரியா, அப்படி எழுதிருக்கேன். இல்லை எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ், கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டீங்கிற டெம்பரேச்சர், ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான் கான்ஸ்டன்ட்ஸ். சரிங்களா, இப்போ நம்ம டைமென்ஷன்ஸ் ஆஃப் பியை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் வந்து ஒரு டைமென்ஷன்லெஸ் தான். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் டைம் ஃபுல்லாமே டைமென்ஷன்லெஸ்ஸாக மாறிடும். அடுத்துனா ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஆல்ஃபா கேடி அப்படிங்கிறத நம்ம வந்து டைமென்ஷன்லெஸ் அப்படிங்கிறனால எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் 0 போட்டுக்கலாமா? ஏன்னா டைமென்ஷன்லெஸ்னா அது எந்த இதுவுமே இல்லை. ஸோ எந்த குவான்டிட்டியோடைய பவரில் 0னாலும் அது வந்து என்ன ஆகும், டைமென்ஷன் அது 1 அப்படிங்கிற ஆயிரும். அடுத்துனா ஸோ அதனால இப்படி வச்சிருக்கேன். அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ், ஸோ எல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஆல்ஃபாவுக்கு தெரியாது, ஆல்ஃபா அப்படின்னு போட்டிருக்கேன். கேக்கு வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ml ஸ்கொயர் டி மைனஸ் 2, அப்புறம் கெல்வின் இன்வர்ஸ், அது அப்படியே போட்டணும். இது வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோடைய டைமென்ஷன்ஸ். சரியா, அண்ட் டெம்பரேச்சர், டீங்கிற டெம்பரேச்சருக்கு கெல்வின் போட்டிருக்கேன். வழக்கம் போல இந்த சைடு நம்ம அதை கம்பேர் பண்றதுக்காண்டி ml 0 அதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இந்த கே இன்வர்ஸும் கேவும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கும், எம்மும் டி இன்வர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபா தேவை அப்படின்னா நம்ம எம் அங்கே கொண்டு போயிடலாம், டி அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ எம் வந்து நம்ம வந்து எப்படி இது ஏன்னா தலைகீழ இருக்கு. தலைகீழ பார்க்கும்போது எம் கொண்டு போனால் எம் இன்வர்ஸ், டி -2 அதை கொண்டு போனால் டி +2 மாறும். மற்ற எல்லாமே கேன்சல் ஆயிருக்கும். நல்லா பாருங்க, ரைட்டா? நம்ம இந்த சைடு ஃபுல்லாமே எல்லாமே 1 ஆயிரும். சரியா, 1 அப்படிங்கிறத நீங்கள் டைரக்டாக போட்டு நம்ம வந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆல்ஃபா கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஆல்ஃபாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எம் இன்வர்ஸ் டி பவர் -2 அப்படிங்கிற ஆல்ஃபாவோடைய இது கிடைச்சிருச்சு. இப்போ எஃப், இப்போ நம்ம ஃபார்முலாவில் பாருங்க, ஆல்ஃபா பீட்டா எக்ஸ்போனன்ஷியல், இது ஃபுல்லாமே டைமென்ஷனல்ஸ் சொல்லிச்சு. அப்போ ஆல்ஃபா பீட்டா மட்டும் தான் இருக்கு. அதனால தான் நான் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னு போட்டிருக்கேன். ஆல்ஃபாவுக்கு எனக்கு டைமென்ஷன் தெரியுமா, அதை சப்ஸ்டிட் பண்ண போறேன். அதுல இருந்து பீட்டா கண்டுபிடிக்க போறேன். ஆல்ரெடி ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி போய் நம்ம வந்து பீட்டா கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஃபோர்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா போட்டாச்சு. ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன்ஸ் எம்எல் டி பை பவர் -2 போட்டாச்சு. ஆல்ஃபாக்கு நமக்கு தெரியும் எம் இன்வர்ஸ் டி பவர் 2 தெரியும். பீட்டாவை அப்படியே போட்டிருக்கேன். இப்போ எனக்கு பீட்டா தான் தேவை, ஏன்னா அது நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ பீட்டா தேவைனால இந்த இருக்க டேம் இங்க கீழே வந்துருமா. ஸோ எம்எல் டி பவர் -2 டிவைட் பை ஆல்ஃபாவோட இதை போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எம் பவர் 1, இது -1, அப்ப மேல போனா +2. கரெக்டா, எல் அப்படியே போட்டுடலாம். டி இங்க +2 இருக்கு, அங்க மேல -2, இது மேல போனா -4. ஸோ -4. ஸோ பீட்டாவோடைய டைமென்ஷன் நான் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இதான் ஸ்டெப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் வெலாசிட்டி விசி இருக்கு. அது வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈட்டா, ரோ, ஆர் இப்படி இதுக்கு ஈக்குவலா இருக்கு. அதுதானே. ஸோ ஈட்டாக்கு பவர்ல எக்ஸ் போடுவோம், ரோவுக்கு ஒய் போட்டுருக்காங்க, ஆருக்கு இசன் போட்டுருக்காங்க. இல்ல ஈட்டா, ரோ, ஆர் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஈட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, டென்சிட்டி அண்ட் ஆர்ங்கிறது ரேடியஸ். அப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட் உடைய வேல்யூ கேட்கறாங்க. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஈட்டா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு ஃபார்முலா என்ன, அந்த டைமென்ஷன்ஸ் எம்எல் இதான் அவங்களுக்கு தெரிஞ்சதுதான். எம் எல் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ். டென்சிட்டி எம் எல் பவர் -3 அப்படிங்கிறது இது டென்சிட்டி. அப்புறம் ரேடியஸ் மீட்டர் தான். ஸோ எல் அப்படின்னு போடுறேன். அப்புறம் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஸோ இது வந்து புதுசா எதுவும் ஒன்றும் கிடையாது. வெலாசிட்டி இஸ் அஸ் வெல் அஸ் வெலாசிட்டி திசைவேகம் தான். சரியா, ஸோ இதுக்கு நம்ம வந்து எம்எஸ் பவர் -1, எல்டி பவர் -1 கூட நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எம் பவர் 0. எம் பவர் 0னா வேல்யூ வந்து 1 தான் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா படி போட போறோம். ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாருங்க, போடுறேன் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. அடுத்து ஈட்டா, அதுக்கு பவர்ல எக்ஸ், அப்புறம் டென்சிட்டி
பவர்ல ஒய் அண்ட் லாஸ்ட் ரேடியஸ் பவர்ல இசட். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த XY வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ் ஒய் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போட்டாச்சு. இந்த சைடு இருக்கிற இந்த டேம் அப்படிதானே இது நம்ம பண்ணிடலாம் அப்படி. இப்போ பாருங்க ரெண்டு சைடு கம்பேர் பண்ண போறோம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால எக்ஸ் இங்க எம் பவருக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, அங்க எம் பவருக்கு ஜீரோ இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஜீரோ. எல் பவர்ல இவ்வளவு பெரிய டேம், அங்க பாத்தீங்கன்னா பவர்ல ஒன்னு கம்பேர் பண்ணிருக்கேன். அப்புறம் இங்க மைனஸ் எக்ஸ், டிக்கு பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கு, அங்க டிக்கு பவர் மைனஸ் ஒன். அப்ப மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன். அப்ப இது ஈஸியா கிடைச்சிருச்சு. ஸோ எக்ஸ் இஸ்கிட்டு ஒன்னு அப்படிங்கிறது இது வந்த பிறகு இந்த எக்ஸ் இஸ்கிட்டு ஒன்னு இதுல சப்ஸ்டிட் பண்றாங்க. ஏன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ்கிட்டு ஜீரோ, ஒய்ங்கிறத மைனஸ் ஒன்னா கிடைச்சோம். அப்ப எக்ஸும் ஒய்யும் கிடைச்சிட்டுனா ஈஸியா கண்டுபிடிக்கிற ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ஸ்டெப்ல போட போறேன். மைனஸ் ஒன்னு எக்ஸ் பதிலா நம்ம வந்து ஒன்னு. ஸோ ஏற்கனவே மைனஸ் இருக்குன்னா மைனஸ் ஒன்னு, ஒய்க்கு பதிலா மைனஸ் ஒன்னு, ஏற்கனவே அங்க மைனஸ் த்ரீ இருக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கேன் மைனஸ் ஒன்னு, இது மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ இசட் ஒன்னு. இப்போ மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ அப்படின்னா டூ அப்படின்னு தெரியும். பிளஸ் இசட் பிளஸ் ஈக்குவல் டு ஒன்னு. இசட் ஈக்குவல் டு இந்த டூ அந்த சைடு போனா மைனஸ் ஒன் ஆயிரும். ஏன்னா அங்க ஒன் மைனஸ் மைனஸ் டூ வரும். ஸோ மைனஸ் ஒன் ஆயிரும். சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ ஒன்னு, ஒய்யோட வேல்யூ மைனஸ் ஒன்னு, இசட்டோட வேல்யூ மைனஸ் ஒன். இதுதான் அங்க ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ ஓகே, இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அவ்வளோ. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம சம்ஸ்லாம் இருக்கு. டைரக்டா எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கேட்பாங்க, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி மாடலும் கேட்பாங்க. ஓகே, தேங்க்ஸ்.